திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. சினிமாவில் வெற்றி என்பது அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது. அப்படி இன்று தமிழ் சினிமாவின் பெரிய சாதனைகளை படைத்த நடிகர் நடிகைகள் தங்கள் கெரியரின் தொடக்கத்தில் பல கஷ்டங்களையும் அவமானங்களையும் சந்தித்திருக்கின்றனர். பல நடிகர் நடிகைகள் இதுகுறித்து ஓப்பனாகவும் பேசியிருக்கின்றனர். அந்த வகையில் ஒரு பிரபல நடிகை தனது ஆரம்பகால சினிமா வாழ்க்கையில் தனது தோற்றத்திற்காக கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டார். இதெல்லாம் ஒரு மூஞ்சியா எனவும் மேக்கப் மேன் கூட நடிகையின் முகத்திற்கு மேக்கப் போட தயங்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. பிரபல இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் சமீபத்தில் அந்த நடிகை குறித்து பேசியிருந்தார். கிழக்கே போகும் ரயில் படத்தில் ராதிகாவை ஹீரோயினாக அறிமுகம் செய்தார் பாரதிராஜா. அப்போது சித்ரா லட்சுமணன் பத்திரிகை செய்தி தொடர்பாளராக பணியாற்றிய போது பத்திரிகையில் ராதிகா போட்டோவை போட்டு அந்த படத்தில் ராதிகா தான் ஹீரோயின் என்று அறிவிக்கலாமா என்று கேட்டுள்ளார். ஆனால் அதனை மறுத்த பாரதிராஜா, ராதிகா தான் ஹீரோயின் என்று மட்டும் போடுங்கள், அவரின் புகைப்படத்தை தயவு செய்து போட வேண்டாம் என்று கூறிவிட்டாராம். ராதிகா அப்போது மிகவும் குண்டாக இருந்தார் என்பதால் இப்போதைக்கு வெளியிட வேண்டாம் என்றும் கூறினார். பின்னர் மேட்டுப்பாளையத்தில் ஷூட்டிங் நடந்தபோது அங்கு ராதிகாவை பார்த்த சிலர் பாரதிராஜாவுக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை, எப்படி இவரை ஹீரோயினாக தேர்வு செய்தார் என்றெல்லாம் பேசினார்களாம். பழம்பெரும் நடிகை டி.ஆர். ராஜகுமாரியையும் ராதிகாவை போல் தோற்றத்திற்காக பலரும் விமர்சித்தார்கள். அவரை கே. சுப்பிரமணியம் தான் அறிமுகம் செய்தார். ராதிகாவை எப்படி அவரின் தோற்றம் நிறத்தை வைத்து விமர்சித்தார்களோ அதேபோல் டி.ஆர். ராஜகுமாரியையும் விமர்சித்தார்களாம். சுப்பிரமணியத்திடம் மேக்கப் பெண்ணாக இருந்தவர் கூட டி.ஆர். ராஜகுமாரிக்கு மேக்கப் போடவே மறுத்தாராம். அதன் பின்னர் உச்ச நடிகையாக மாறினார் என்பதை அனைவரும் அறிவார்கள். அதேபோலதான் ஆரம்பத்தில் பல விமர்சனங்களை எதிர்கொண்ட ராதிகா 40 ஆண்டுகளுக்கும் மேலாக நடித்தார். எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் நேர்த்தியாக நடிக்கும் மிகச்சிறந்த நடிகைகளில் ஒருவராக இருக்கிறார். தற்போது தமிழ் சினிமாவின் புகழ்பெற்ற ஒரு நடிகையாகவும் உள்ளதாக சித்ரா லட்சுமணன் கூறியுள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.